வணக்கம். இன்னைக்கு 2023 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நாம் பயணத்தினை தொடங்குகிறோம். இப்பொழுது ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோவை தொடர்ந்து படிக்கிறோம். இன்வொகேஷன்ங்கிறது சாவித்திரிமாவில் போடக்கூடிய ஒரு இதழ். அந்த இதழில் 63ஆம் பக்கத்தை போன தடவை பார்த்துட்டோம். தொடர்ச்சி காரணமா அதை குறிப்பிட்டு படிக்கிறேன். Savitri's experience of the final stage is described in the most beautiful and evocative way. இந்த வரிகள் பார்த்துட்டோம், இன்னொரு தடவை படிக்கிறேன். Then, looking to know whence we into the scale, she saw a spiritual immensity pervading and encompassing the world space as ether, our transparent, tangible air, and through it sailing tranquility a thought. இங்க ஒரு முக்கியமான வார்த்தை செயலிங். ஏன்னா இப்ப இனி வரப்போற வரிகள் எல்லாமே அதை பத்தி தான் இருக்க போகுது. அதனால அந்த எண்ணத்தோடய பார்ப்போம். அப்போ செயலிங் டிராங்குவிலி தாட். அப்ப ரொம்ப அமைதியாக ஒரு எண்ணங்களில் அது பயணித்துக் கொண்டிருக்குது. கடலில் கப்பல்ல பாய்மரத்தில் செயல்னால அந்த பாய்மரத்தில் இருக்கிற பாய் தான் செயலின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம 64ஆம் பக்கம் போனோம். அதுல இருக்கிற வரிகள் தான் இப்ப படிக்க போறோம். நான் சொன்னதை நினைவு கொள்ளுங்கள். அந்த பயணம், கப்பல், துறைமுகம், அதுல இருக்கிற சரக்கு எல்லாமே இதுல வரும். As smoothly glides a ship nearing its port, ignorant of embargo and blockade, confident of entrance and the visa seal, it came to the silent city of the brain, towards its accustomed and expectant cave, but met a barring will, a blow of force, and sank, vanishing in the immensity. After a long vacant pause, another appeared, and others, one by one, suddenly emerged. Minds unexpected visitors from the unseen, like far-off sails upon a lonely sea. But soon that commerce failed, none reached mind's coast. தடங்களுக்கு வருந்துகிறேன். இப்போ like far off sails upon a lonely sea, but soon the commerce failed, none reached mind's coast, and all grew still, nothing moved anymore, immobile, self-wrapped, timeless, solitary, a silent spirit pervaded silence. வரிகள் ரொம்ப அழகான ஒரு உவமையோட ரொம்ப சொல்லிட்டாரு. இப்ப நம்ம அதை வரிகள் வார்த்தையா பார்ப்போம். As smoothly glides a ship nearing its port. போர்ட்டும் போது உங்களுக்கு துறைமுகம். அப்போ பொதுவா கடல்ல போற கப்பலுக்கும் அந்த துறைமுகத்தை நெருங்கி கொண்டிருக்கிற கப்பலுக்கும் ஒரு வேறுபாட்டு காட்டுறது. As smoothly glides a ship. அப்போ அது நீங்களே பார்க்கலாம். அந்த ட்ரெயின் எல்லாம் வரும்போது கூட எவ்வளவு வேகமா அந்த ட்ரெயின் போனாலும் சரி, பிளாட்ஃபார்ம் இப்போ ஒரு ஊர் வந்துச்சு, இப்போ வந்தே மாதரம் ட்ரெயின் வருது அப்படின்னு சொன்னா, இப்போ திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருச்சி ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு 130 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிருந்தாலும் அங்க 20, 10, 5 0 பொருள் நிறுத்துவாங்க. அப்ப அது ஸ்மூத்தா அப்படி அழகா பிளாட்ஃபார்ம் நிற்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பிளாட்ஃபார்மும் அந்த ட்ரெயின் படிக்கட்டும் அந்த இணைஞ்சு போறது பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரி இந்த கப்பல் துறைமுகத்தில் இருக்கும்போது அப்படி மெதுவா அழகா ஸ்மூத்லி கிளைடிங்னா அப்படி மெதுவா மெல்ல அழகா போகக்கூடிய தன்மை. கிளைட்ஸ் a ship nearing its port, ignorant of embargo on blockade. இது என்னன்னா அந்த கப்பலுக்கு அந்த ஷிப்புக்கு என்னென்ன வார்த்தைகள் பார்ப்போம். எம்பார்கோ இதெல்லாம் இதுக்குண்டான சொற்கள், துறைமுகத்துக்கு உண்டான சொற்கள். எம்பார்கோ அப்படின்னா
a government order prohibiting the movement of merchant ships into its ports or out of its ports. அப்ப அந்த கப்பல் வந்து துறைமுகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு தடை செய்யலாம், அந்த துறைமுகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை செய்யலாம். அதுக்கு பேர் தான் எம்பார்கோ அப்படிங்கிற பேரு. உச்சரிப்பும் நம்ம பார்ப்போம். Embargo. 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 அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது 2-3 விஷயமா இருக்கலாம். திடீர்னு இங்க வந்து வெங்காயம் எல்லாம் விலை ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு. அப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து அப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணா இருக்கிற வெங்காயமும் குறைஞ்சு போய் பொருளாதார விதிகளின் அடிப்படையில விலை இன்னும் ஏறிடும். டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. தேவையும் அதற்குரிய இதுவும் சப்ளை பண்றது மாறி மாறி வந்துச்சுன்னா விலை ஏற்ற இறக்கங்கள் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, வெங்காய ஏற்றுமதிக்கு தடை, அரிசி ஏற்றுமதிக்கு தடை அப்படின்லாம் வரும். இல்லாட்டி அந்த கப்பல்ல ஒரு பயணி கப்பல் வருது, அந்த கப்பல்ல இருக்கிற சில பயணிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அம்மை பெரிய அம்மை அந்த மாதிரி அம்மை வியாதி வந்துருச்சு, அவங்க வந்து நாட்டுக்குள்ள வந்துட்டா அப்படியே அது வந்து பரவிடும் சொல்லிட்டு அவங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரக்கு கப்பலாகவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். அப்படி பல, அதாவது இல்லாட்டி அது வந்து நம்ம பாருங்க, கசகசாங்கிற பொருள் நம்ம பயன்படுத்துமா இல்லையா? யாராவது ஆமா இல்ல பதில் சொல்லலாம். ஹலோ, அந்த கசகசாங்கிறது வந்து இப்ப சிங்கப்பூர்லயும் மலேசியாலும் தடை செய்யப்பட்ட பொருள். நம்ம ஊர்ல கஞ்சா தடை பண்ண மாதிரி. அப்ப கசகசா ஒரு கண்டெய்னர் பூரா எடுத்துட்டு மலேசியா நம்ம போனோம்னா அந்த கப்பலை அந்த துறைமுகத்துக்கு உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அந்த தடை செய்யப்பட்ட பொருள், அதுக்கு பேர் எம்பார்கோ அப்படிங்களா? இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு இப்ப இந்த வரிகளை பார்த்தா, ignorant of embargo and blockade. அப்ப இந்த பிளாக்கேட்னா என்னன்னு பார்ப்போம். பிளாக்கேட் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு அர்த்தம் தெரியுது. தடுக்கப்பட்டது. The forces used to effect this isolation of a nation, area, city or harbor. Harbor தான் நம்ம இங்க பார்க்கிறோம். Or by hostile ships or forces in order to prevent the entrance and the exit of traffic and commerce. அதை யோசிச்சு பாருங்க. இதுலதான் வந்துட்டு யாராவது இப்ப நம்மளே வந்துட்டு ஒரு பீரியட்ல அணுகுண்டு வெடிச்சப்ப நமக்கும் ஒரு பிளாக்கேட் இருந்துச்சு. பல பெரிய நாடுகள் வந்து இவங்க கிட்ட எந்த விதமான போக்குவரத்து வச்சு கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் எல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அவங்க கிட்ட பொருள் வாங்க முடியாதுன்னு எல்லாம் வந்துச்சு. அப்ப பாருங்க, prevent the entrance and exit of traffic and commerce. இதுக்கு பாரு ஐசோலேஷன், தனிப்படுத்துதல் அப்படின்னு. இப்ப இதுல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஜாதி பிரஷ்டம் சொல்ற மாதிரி, இது நாட்டு பிரஷ்டம், தேச பிரஷ்டம்னா தேசத்தை விட்டு போல தேசத்தையே பிரஷ்டம் பண்ணும். அப்ப தி ஐசோலேஷன் ஆஃப் a nation, isolation of an area, isolation of a city, isolation of a harbor by hostile ships or forces in order to prevent the entrance and exit of traffic and commerce. இந்த ஒரு வார்த்தையில இத்தனை பொருள்களை பதிஞ்சிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ ignorant of இந்த ஷிப்ஸ் வருது, that ships are ignorant of embargo and blockade. இப்போ என்ன சொல்ல வராது யாராவது சொல்ல முடியுமா? இப்ப இந்த வரிகள் எல்லாமே எதை நோக்கி இருக்கு? இந்த ஷிப் எதை குறிக்குது, அந்த எம்பார்கோ பிளாக்கெட்லாம் எதை சொல்லுதுன்னு யாராவது சொன்னீங்கன்னா இதை முழுசா நம்ம ரசிக்க முடியும். யாராவது யோசிச்சு சொல்லலாம். சொல்லுங்க வசந்தம்மா. பகவான் இப்ப சொல்றது வந்து ஹவு தாட்ஸ் என்டர் அஸ் லீவ் அஸ். அந்த தாட்ஸ்ல இருந்து நம்ம விடுபட்டு மேல போகணும். அவர் மைண்ட் வில் நாட் நோ மோர் ரிசீவ் எனி தாட். அந்த தாட்லாம் அப்படியே அடங்கி போகிறது எப்படி? அமைதி எவ்வாறு வருகிறது? இப்ப அதாவது இதுல வந்து நிர்ணயமே பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம அடக்கிற முறைகள் இனிமே அதுக்கு என்ட்ரன்ஸே கிடையாதுங்கிற பொருள். கப்பல் வந்து சாலையில் இருந்தா பேருந்துகளும் மகிழுந்துகளும் மற்ற வாகனங்களும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து அப்படியே ரோடே ஒண்ணுமே இல்லாம, இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி எந்த வண்டிகளும் இல்லாத நிலை. அதே மாதிரி நம்ம அந்த சாலை வண்டிகள் பதிலாக இங்க கடல் கப்பல் அடிஞ்சாம கப்பல்கள் வரும் போகும். அது துறைமுகம் தான் கண்டிப்பா வந்து வேற எங்க பொருள் எடுத்துட்டு வந்து நிக்க போகணும், இங்க இருக்கிற பொருள் எடுத்துட்டு வேற பக்கம் எடுத்துட்டு போகணும். இதுதான் துறைமுகத்துடைய நோக்கம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கப்பல்கள் வருது, ஆனா அந்த கப்பல்களுக்கு தெரியல நம்மளை நிறுத்துவாங்க, நம்மளை வந்து தடுப்பாங்க அப்படின்னு தெரியாம ignorant of embargo and blockade. அவங்க ஆனா என்ன பண்ண கான்பிடென்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் விசா சீல். அதுக்கு கப்பல்லாம் நினைச்சுமா நம்மளை கண்டிப்பா உள்ள விடுவாங்க. விசா சீல், விசா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருளா இருக்கும். அதாவது ஒரு பாஸ்போர்ட்ங்கிறது நம்ம இந்த நாட்டுக்கு போறதுக்கு அந்த பாஸ்போர்ட் உதவும், அங்க போனாலும் பாஸ்போர்ட்ல சீல் வரும். விசாங்கிறது அந்த நாட்டு, நம்ம எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாடு வந்து நம்மளை அனுமதிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் விசா.
அது ஸ்டூடெண்ட் விசாமாங்க, டூரிஸ்ட் விசாமாங்க, பிசினஸ் விசாமாங்க, பல வகையான விசா. இப்ப இந்த கப்பல் வந்து அந்த நாட்டுக்கு போறதுக்கு அந்த நாடு கொடுத்த அனுமதி. அப்ப அந்த விசால சீல் குத்துவாங்க. சீல் குத்தா நம்ம உள்ள பொருள் எல்லாம் இறக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. அப்ப கான்பிடென்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் விசா சீல், இட் கேம் டு த சைலண்ட் சிட்டி ஆஃப் த பிரெயின். அப்ப அந்த நகரத்தோட பேர் வந்து மூளையின் ஒரு அமைதி நகரம். It came to the silent city of the brain. Towards its accustomed and expectant K. இந்த கேங்கிற வார்த்தையை யாராவது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி யாராவது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Key. கீன்னு வருது. Key. 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 ஓகே, அப்ப அவங்க கீன்னு உச்சரிக்கிறாங்க. நான் பிரெஞ்சு இதுல யூஸ் பண்ண. கேங்கிறது வந்து பிரெஞ்சுல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் பேரு கேன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தடம் என்னதுன்னு வருது சொல்லுவோம் இல்லையா, தளம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனா பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். இதுல ஹார்பர் துறைமுகம் சொன்னா கீ. இப்பதான் எனக்கு அது கீன்னு தெரியும், எவ்வளவு நாள் கே நினைச்சிட்டு இருந்தேன் பிரெஞ்சு இதனால. பாருங்க, அது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஏன்னா போர்ட்ல இப்போ ஒர்க் பண்ணியிருந்தாங்க சென்னையில இருந்து போயிருவாங்க. ஹவுஸ் ஓனர் ஒருத்தர், அவர் வார்ஃப்னு சொல்லுவார், அவர் ஹார்பர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. The wharf for reinforced bank for the loading or unloading of ships or boats அப்படின்னு போட்டிருக்கு. இதுல நார்த் பிரெஞ்சு தான் போட்டிருக்காங்க. கே தான் வந்திருக்கு, அதோடைய உச்சரிப்பு வந்து சிஐனா கே அப்படின்னு இருக்கும். வார்ஃப்ங்கிற பொருள் தான் பொதுவாக யூஸ் ஆகும். பியர் அப்பயர் எல்லாம் சொல்லுவாங்க. கே ஓல்ட் பிரெஞ்சு கே செல்டிக் ஆரிஜின் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அப்புறம் இங்கிலீஷ்ல மட்டும் கீ அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ கேயோடைய படங்கள் பாருங்க. இப்ப இந்த மாதிரி கப்பல் எல்லாம் நின்றுட்டு இருக்கு தெரியுதா? இந்த கப்பல் எல்லாம் வந்து நின்று அந்த சரக்குகளை இறக்கி விடக்கூடிய இதுக்கு பேர் தான் கேன்னு பேர். இது பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம், இதுக்குள்ள வந்து கப்பல் வந்து நிற்கும் அப்படிங்கிறது. அப்போ சின்ன போட்டாவும் இருக்கலாம், பெரிய கப்பலா இருக்கலாம், இந்த மாதிரி அதோட அமைப்பு தான் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ வார்ஃபுல் போர்டு பாருங்க, வார்ஃபுல் போட்டாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதுதான் இருக்கு. வார்ஃபுக்கும் கீக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே மாதிரி பியர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேற வேற சொற்கள் எல்லாமே அதே போலதான் இருக்கு. அப்ப அவங்க புரிஞ்சு பாரு, கப்பல் இங்க நிக்கிறது நல்லா தெரியுதா? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கப்பல் நிக்கிறது, அது உள்ளுக்குள்ள போறது, என்னோட கர்சர் மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா? கவனிக்கிறோம் சார். ஏன்னா இப்ப இதே நான் ஸ்கிரீன்ல மீட்ல போட்டா தெரியாது, ஒரே நிமிஷம். இப்பதான் அந்த கர்சர் உள்ள போய் வர்றது தெரியும். ஓகே ஓகே, இப்போ இதெல்லாம் வார்த்தைகள் நினைவு கொள்ளுங்கள். அப்போ confident of entrance and the visa seal, it came to the silent city of the brain towards its accustomed key and expectant key. Accustomed keyனா ரெகுலரா பழக்கமான ஒரு இடம். எக்ஸ்பெக்ட்னா இந்த இப்போ வந்து வைகை எக்ஸ்பிரஸ்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு போன வாரம் சிக்கலாச்சு எழும்பூர் இதுல வந்து 4வது பிளாட்ஃபார்ம்ல நிற்க வேண்டிய வைகை 5வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து 100க்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் இங்கேயும் அங்கேயும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அக்கஸ்டம்டா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, மாத்தி நிற்கிறதுனால பெரிய சிக்கல் ஆச்சுன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? வெங்கடேசன்கிற எம்பி, மதுரை எம்பி வந்து அதை ரைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் தெற்கு ரயில்வே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. இது சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டன்ட் பிளாட்ஃபார்மை விட்டு மாத்தி நிறுத்தினா பல சிக்கல்கள் வரும். வசந்தாமா கை தூக்கி இருந்தீங்க, சொல்லுங்கம்மா. சார், இப்ப நம்ம பஸ்ஸஸ் ஸ்டாப் பண்றது கூட இதே மாதிரி பேஸ் உண்டாக்குறாங்கல்ல? அது பஸ் பேங்கிறது ஹைவேஸ்ல இருக்கு, ரைட்? லாரிஸ் பே கூட இருக்கு. ஆனா லாரி இது வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ்லயே நம்ம பிக்கப் பண்ற இடங்கள். ஓகே, அது தாராளமா சொல்லுவோம். பஸ் ஸ்டாப்லயும் பிளாட்ஃபார்ம் தானே, அதையும் சொல்லணும். நம்ம அந்த தளத்தில் வந்து நிற்கிறது தானே அனௌன்ஸ்மெண்டே கொடுப்பேன். நீங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் திருச்சியில போனா இந்த பக்கம் எல்லாம் சென்னை பஸ் இருக்கும், இங்கெல்லாம் பழனி பஸ் இருக்கும், இங்கெல்லாம் மதுரை பஸ் இருக்கும், இங்கெல்லாம் புதுக்கோட்டை காரைக்குடி பஸ் எல்லாம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு யூஸ்வலா அந்த பஸ் ஸ்டாண்டுடைய டோபோகிராஃபி தெரிஞ்சா, இங்கதான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பஸ் நிற்கும், இங்கதான் சென்னை பஸ் நிற்கும், இங்கதான்
எக்ஸ்பிரஸ் பஸ் எல்லாம் நிற்கும் தெரியும். அதுதான் அக்கஸ்டம் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம். அங்க போனா நீங்க வெளியில பாரு மேக்சிமம் பஸ் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல எது அதிகமா இருக்கும் உங்களால சொல்ல முடியுமா? அதிகமா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இல்ல 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் எதை சொல்லுவீங்க? திருச்சி பஸ் சென்னை தான் ரொம்ப சத்தம் போடும். இல்ல, எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர். எனக்கு தெரிஞ்சு சென்னை பஸ் எல்லாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து போயிட்டு இருக்கோம். அது எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்கும். ஆனா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகுதுன்னா அது தஞ்சாவூர் பஸ்ஸா தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, இன்னும் ஒரு 10 பஸ் நிற்கும். தஞ்சாவூர் பஸ் வெளியில வர்றதுக்கு ரெடியா நின்றுக்கும். அதுதான் எனக்கு தெரியும். அது அக்கஸ்டம் அண்ட் எக்ஸ்பெக்டன்ட் கீ அப்படின்னு டுவர்ட்ஸ் அந்த மாதிரி. நீங்க எந்த ஊர் வேணா எடுத்துக்கலாம். அந்த ஊர்ல நம்ம பார்த்தா எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டுனா அந்தந்த ஊருக்குன்னு பிரிச்சு வச்சிருவாங்க. அப்ப வந்து ரெகுலரா நம்ம போறவங்க கண்ணை மூடிட்டு அந்த இடத்துக்கு போகலாம். இப்ப கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லை ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் சத்தியமங்கலம் பஸ் இருக்கும், இந்த எல்லாம் மதுரை பஸ் இருக்கும், இந்த சேலத்துல இருந்து பெங்களூர் பஸ் எல்லாம் இங்கெல்லாம் நிற்கும் அப்படின்லாம் நமக்கு நல்லா சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அக்கஸ்டம் பழக்கமான எக்ஸ்பெக்டன்ட் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இதுல இருக்கும். So it came to the silent city of the brain towards its accustomed key and expectant key, but met a barring will. அப்ப அது என்னன்னா அது வந்து தடுக்கக்கூடிய ஒரு இதோட இருக்கிறது, அந்த சந்திக்கிறது. ப்ளோ ஆஃப் ஃபோர்ஸ். அது வந்து தடுப்புறது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆர்டிஎஃப் கேபிட்டல் போட்டாங்க, அந்த ஆற்றல் அதை அடிச்சு அண்ட் sank vanishing in the immensity. அப்ப அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, இம்மன்சிட்டி பிரம்மாண்ட கடல்ல அப்படியே அடையாளம் இல்லாம மூழ்கி காணாம போயிடும். வேனிஷிங் இன் தி இம்மன்சிட்டி. இதை நீங்க வந்து நம்ம ஒரு எக்ஸ்போர்ட்டர் மாதிரி நினைச்சிட்டா, நம்ம கப்பல் மூழ்கிடுச்சுன்னா என்ன, கப்பல் மூழ்கிடுச்சா கண்ணுக்குள்ள கை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுவா நம்ம தமிழ்ல பழமொழி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாவா இல்ல யாராவது சொல்லலாம்? ஆமா சார். கப்பல் கவுந்து போச்சா கன்னத்துல கைய வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அந்த நேரத்துல அது வந்து வருத்தத்துக்குரிய செயல். ஆனா இந்த இடத்துல கப்பல் மூழ்கினால் அந்த அமைதியான மூளை நம்ம போட்டுட்டோம் பாருங்க, சைலண்ட் சிட்டி ஆஃப் தி பிரெயின், அந்த மூளையின் அமைதி நகரம் அப்படியே அமைதியா இருக்கும். அப்ப இந்த கப்பல்கள்லாம் மூழ்கினா நன்மையை எடுத்துக்கணும். அது புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த கப்பல்கள்லாம் எண்ணங்கள் வர வர அந்த ஓசை அதிகமாகும். ஓசை அதிகமாக இந்த மூளையின் மௌன நகரமாக இருக்காது. இதனால நம்ம அது வந்து sank vanishing in the immensity. ரொம்ப அழகான இந்த வரிகள் நான் திருப்பி படிக்கிறேன். As smoothly glides a ship nearing its port, ignorant of embargo and blockade, confident of entrance and the visa seed, it came to the silent city of the brain towards its accustomed and expectant towards its accustomed and expectant key, but met a barring will, a blow of force, and sank vanishing in the immensity. இந்த வரிகள் ஏதாவது சந்தேகங்கள் இல்ல உங்க கருத்துகள் ஏதாவது தாராளமா சொல்லலாம். அப்படின்னு நம்ம அடுத்த வரி சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார் இந்த 2 வரி, கடைசி 2 வரி எப்படி அதுக்கு பொருந்தது? எப்படி பொருந்ததுன்னா, அதாவது நீங்க நல்லா இது வந்து இது ஒரு பெரிய துறைமுகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ துறைமுகம் கப்பல் சுற்றுல நம்ம கடல் இருக்கு. அப்ப அங்க இருந்து ஒரு கப்பல் இங்க வந்து ஒரு ஷிப் தான் போட்டிருக்காங்க. அது அப்படியே கப்பல் எண்ணமாக வருகிறது. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பெரிய சக்தி வந்து அதை அடிச்சு நீங்க வேணா ஒரு கிரேன் மாதிரி நினைச்சுங்க, ஒரு பெரிய கிரேன் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா அடிச்சு கப்பலை கொங்கு தமிழ்ல சொன்னா வீசிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீசி sank vanishing in the immensity. அந்த கப்பல் மூழ்கின அடையாளமே தெரியும். சிலதெல்லாம் ஒரு கல்லு ப்ளூன்னு சவுண்ட் வரும் இல்லையா, சவுண்ட் எல்லாம் வரும். அந்த மாதிரி இல்லாம அப்படியே காணாம போயிடுது. பாரிங் வில் தடுக்கு, நீ உள்ள வரக்கூடாது. அது எம்பார்கோ பிளாக்கேட் எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஏன் வந்தேன்னு சொல்ல ஒரு தட்டி sank vanishing in the immensity, இந்த பிரம்மாண்ட கடலில் காணாமல் போய்விடுகிறது. அப்ப நீங்க அதான் சொல்றேன், இதை வந்து நம்மளோட சரக்கு வர கப்பல் இது வந்தாதான் நமக்கு வந்து வியாபாரம் ஆகும், நமக்கு இதாகுங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இல்லாம இந்த துறைமுகத்தில் கப்பல்கள் அனுமதி இல்லை. அந்த ஏன்னா இது அமைதியான நகரம். அப்ப எந்த கப்பலும் எண்ணமும் வரக்கூடாது. அதான் ஸ்ரீ அரவிந்தோ அந்த லீலை சொல்லும் போது என்ன சொல்றாரு, அந்த எண்ணங்களை கவனி, வரும்போது உடனே தூக்கி எறிய வைக்கிறது. உடனே தூக்கி எறியதுதான் அந்த ப்ளோ ஆஃப் ஃபோர்ஸ்.
அப்ப இந்த இடத்துல கப்பலா இருக்கிறதுனால கடல் அந்த அது தூக்கி எறியும் போது ஒரு பாலைவனத்துல இருந்து அது எங்கேயோ போய் விழுந்திருக்கும். இது கப்பலா இருக்கிறதுனால கடல்ல மூழ்கிடுது. மூழ்கும் போது அடையாளம் இல்லாம போயிடுது. அப்போ அந்த அமைதி அப்படியே நிலைநாட்டப்படுது. பொருத்தம் புரியுதுங்களாமா புவனேஸ்வரமா? அந்த எண்ணங்கள்லாம் வெளியாகாம அப்படியே மறைஞ்சு போகுதுங்களா? உள்ள வராம, வெளியாகாம இல்ல, உள்ள வராம. உள்ள வராம இதுதான் துறைமுகம். துறைமுகத்துக்குள்ள எண்ணங்கள் வரவிடாம தடுக்கப்பட்டு விளக்கப்படுகின்றன. சரிங்களா? But met a boring will, a blow of force, and அதை எப்படி சொல்லலாம்? met a boring will ஒண்ணு, அடுத்தது met a blow of force and sank vanishing into immensity. அப்ப முதல்ல வராதன்னு ஒரு தடுப்பு இருக்கு, அப்புறம் ஒரு அடி விழுது, அதுக்கப்புறம் அப்படி காம பயணிக்கு. சரிங்களா? சார் இதுல ரொம்ப ஒரு அழகா இருக்கு. கடலுக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் ஒரு அருமையா ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு. கப்பல் வர்றதும் போறதும் கிடையாது. பிரெயினுக்கு வந்து சிட்டி, சைலண்ட் சிட்டி ஆஃப் தி பிரெயின். மூளை ஒரு நகரம். அது எப்படிப்பட்ட நகரம்? ரொம்ப அமைதியான நகரம். சரிங்களா? அதை சுத்தி, அந்த மூளையை சுத்திதான் கடல் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு கம்பாரிசன் யாராலையும் கொடுக்க முடியாது. ரொம்ப அழகா இருக்கு. சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம யோசிச்சதே இல்லை. எண்ணங்கள் வரவிடாம தடுக்கிறது, அது அப்படியே அமிழ்ந்து போறது, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல சார். ரொம்ப அழகா இருக்கு. நன்றி. சொல்லுங்கம்மா. சார் இப்ப இது வந்து சாவித்ரி அம்மாக்கு வந்து இந்த மாதிரி ஆன இம்மென்சிட்டியில வேனிஷ் ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் எப்படி சார் ஆகுது? நமக்கு இப்ப இவ்வளவு நாள் இந்த விடிய விடிய ராமாயணம் கேட்ட கதை மாதிரிதான் போகுது. அதாவது விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் அந்த கதை மாதிரிதான் இருக்கு. அதாவது என்னன்னா, பல நாட்கள் நம்ம படிச்சுட்டு வந்தது அந்த ஸ்ரீ அரவிந்தோ அந்த நிலையாண்டத்துக்கு படிச்சோம் இல்லையா? எண்ணங்கள் வந்தா விளக்குங்க. நீங்க வந்து இதை வந்து ஒரு பயிற்சியா தான் செய்யணும். ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா உட்காந்து எண்ணங்களை பார்த்தா அப்படியே மூளைக்குள்ள எண்ணம் வர்றது தெரியும். வரும்போது வேண்டாம் போன்னு சொல்லி, புரியுதுங்களா? இது என்னன்னா, புவனேஸ்வரமா கேட்டதுக்கும் நீங்க கேட்கறதுக்கும் என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி யார் வந்தாலும் ஒரு இருக்கரம் கூப்பி வணங்கி வர வச்சு உட்கார வச்சு பழகிப்போம். அப்ப இவங்களெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லும்போது சிரமமா இருக்கும். புரியுதுங்களா? இந்த எண்ணங்களும் நம்ம அப்படி பழகிட்டோம். அது விருந்தாளிங்கமா இருக்கும். அதுக்குதான் மெடிடேஷன்ல செரிஷ்டு கெஸ்ட்னு பார்த்துருப்போம் இல்லையா? இது சீக்ரெட் நாலேஜ்ல ஞாபகம் இருக்கா? அவங்களை எல்லாம் வெளியே செரிஷ்டு, அதான் அவங்களெல்லாம் நமக்கு பிடிக்கும். அந்த விருந்தாளிங்கெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்கள வந்து நம்ம வெளியே தான் வச்சிருக்கோம். அப்பதான் தியானமா இருக்கும். அதனால உங்க கேள்வி நமக்கெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் முடியுதோ அப்ப கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்து நம்ம எண்ணங்களை கவனிக்கணும். அப்ப எண்ணங்கள் வர வர இந்த கவன்கள் வச்சு பிளிப் த்ரூங்க அடிச்சு அப்படியே தள்ளி போகணும். அப்படி போன்னு சொல்லி அப்படியே அமைதியா இருந்தா கண்டிப்பா இது நமக்கு ஏற்படுத்துது. இந்த வரிகளை படிச்சுட்டு, எஸ்பெஷலி சாவித்திரி வரிகளை படிச்சுட்டு நம்ம அது முயற்சி செய்தா அந்த பயிற்சி வெற்றிகரமான பயிற்சியா இருக்கும். எண்ணங்களற்ற நிலை கண்டிப்பாக வரும். ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க? மைண்ட் இஸ் ஃபேக்டரி ஆஃப் தாட்ஸ், ஹவ் கேன் இட் பி சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கடைசியில என்ன சொன்னீங்க? தெளிவா கிடைக்கல எனக்கு. இப்ப கடைசியில என்ன சொன்னா, மைண்ட் இஸ் அ ஃபேக்டரி ஆஃப் தாட். ஸோ அது எப்படி அமைதியா இருக்கும், அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும் மாதிரி சொல்லுவோம். ஆனா அந்த உற்பத்தியை நிறுத்துற தன்மை தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்ப நம்ம வந்து ஒரு 14 பேர் இருக்கோம் அந்த இதை தவிர. ஒரே நிமிஷம். மீண்டும் பொறுத்தது. அதாவது அந்த அந்த இப்போ இந்த புத்தகம் இருக்கு இல்லையா? இந்த புத்தகம் நான் திருப்பி காட்டுறேன். பிறந்த நாளைக்கு நானா எனக்கு கொடுத்தது திருப்பி ஒவ்வொரு இந்த புக்கு வாங்கிட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணிட்டு என்கிட்ட புக் இல்லாம போயிட்டே இருக்கு. அப்கோர்ஸ் எப்ப வேணா இந்த இன்விடேஷன் எடுத்து படிச்சுக்கலாம்.
என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, பிரியாமாவுக்கு உட்பட எல்லாருக்கும் இந்த புத்தகத்துல இருக்கிற வரிகளை நம்ம ஒன் பை ஒன்னா படிச்சோம்னா கண்டிப்பா இந்த நிலையை முயற்சி செய்தால் நம்ம இது எந்தவித ஐயத்துக்கும் விடலாம். ஏமா ஓகே? தேங்க்யூ சார். நமக்கெல்லாம் வருமானு சந்தேகம் வந்தா கண்டிப்பா வராது. வரும், நிச்சயமா வரும். நம்ம பி a habitual optimist. ஸோ அந்த வரிகள் போதுமா? நம்ம அடுத்த வரிகளுக்கு கடந்து போலாமா? புவனேஸ்வரிமா? சார் இதுல எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு சார். இந்த எண்ணங்கள் வந்து நம்ம அதை வான்னு கேட்கவே வேணாம், அது வாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பக்கம் இப்ப நீங்க சொல்லி கொடுக்குற போது இது கவனிச்சுக்கிட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு பக்கம் இன்னொன்னு ஏதோ நுழையுதுங்கிறது தெரியுது. இப்படி இருக்கிற போது இதுக்கு வந்து எப்படி விசா கொடுத்து என்ட்ரன்ஸ் கொடுத்து வராதே போன்னு சொல்லுது. ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது எனக்கு. இல்ல விசா கொடுக்கல, இங்க அதான் பாயிண்ட். விசா கிடையாது. அவன் என்ன நினைச்சுக்க, விசா இருக்கு சீல குத்தி உள்ள விட்டுருவாங்கன்னு நினைக்குது. அது விசா அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்குது. இது கண்ணதாசன் வரிகள் ஞாபகம் இருக்கா? 1000 வாசல் இதயம், 1000 எண்ணங்கள் உதயம். 1000. ஆமாங்க சார், ரொம்ப அழகா இருக்கு அதுவும். அப்ப அது இப்போ இந்த மனம் கூட நமக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு இல்லாம நேத்திக்கு எதுல சொன்னீங்களே மேட்டர் மைண்ட், ஜடமனம். அது ஜடமனம்ன்றோம், ஆனா அதுல எவ்வளவு உணர்வுகள் எண்ணங்கள் வருது. இப்படி ஒவ்வொன்றும் 1000 வாசல் இதயம்னா எத்தனை மனம் எந்தெந்த பக்கம் ஓடுது. அதுக்கு நமக்கு மூளையில அதுக்கு இடமே இல்லை, என்ட்ரன்ஸ் வைக்கவே இடம் இல்லாத மாதிரி இருக்கு மண்டை. சிரிப்பா இருக்கு சார் ஒரு பக்கம். ரொம்ப தமிழ்ல ஒரு சின்ன சிக்கல் மாதிரி சொல்றது, இந்த அவங்க யூஸ் பண்ற நம்ம ஸ்ரீ அரபிந்தோ யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கும் தமிழுக்கும் இருக்கிற சின்ன சிக்கல். அது இதயம் அப்படின்னு சொன்னா அது வந்து இதயம் எல்லாம் மனம்னு எடுத்தாதான் வேலைக்கு. ஏன்னா இதயம்னா நம்ம உணர்ச்சியோட பழகிட்டோம், இதயம்னா வயிற்றலோட பழகிட்டோம். அப்ப எண்ணங்கள் எங்க உதயம்? இதயத்துல உதயமா தான் மண்டையில மூளையில உதயமா தான் கேட்டு வரும். அதெல்லாம் அந்த சின்ன பாக்கியலட்சுமி சொல்லுங்கம்மா. சார் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மதர் வந்து சார் இந்த சாதகத்துக்கு இருந்த மாதிரிதான் என்னமோ கேட்டு நான் சொல்றது கரெக்டான்னு தெரியலைங்க சார். அவங்க வந்து அவங்க தலையை தொட்டாங்களா உடனே அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிருச்சாமா. அப்புறம் உடனே வந்து அவருனால அதை வந்து இது பண்ணிக்கவே முடியலைங்களா? ஆமா, ஏன்னா திடீர்னு யோசிச்சு பாருங்க, நினைப்பு இல்லாம இருந்துச்சுன்னா பல பேரு இந்த இந்த தன்மைய வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க முடியாது. ஏன்னா எப்ப பாரு யோசிச்சு பாருங்க, வீட்டுல 3 வேளை சமைச்சு சந்தோஷமா சொல்றது இப்போ வந்து மனப்பூர்வமா செய்யறவங்கன்னு வச்சுக்கோ. அப்ப சமைச்சு செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு எங்க அம்மா உட்பட நான் சொல்றேன், சமைக்காம அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாளே இழந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். பெரியவங்களுக்கு அந்த மாதிரி தோணுமா இல்லையா? இல்ல திருமணம் அப்படி வீட்டுல ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது, எல்லாம் நம்ம இழுத்து போட்டு செய்யணும், நம்ம போய் அழைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஒரு 1008 வேலைகள் இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சாதான் அவன் வந்து பொறுப்பான குடும்ப தலைவன் அல்ல குடும்ப தலைவிங்கிற பேர் இருக்கு. ஒண்ணு செய்யாம உட்கார்ந்தா ஏத்துக்கவே முடியாது. ஆனால் இப்ப வந்து இது எல்லாமே நம்ம காலத்துல எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருந்தது. இப்ப நம்ம எல்லாம் கொங்கு தமிழ்ல வந்து தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களாமா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அப்ப இப்ப எங்க வீடுகள் எல்லாம் அந்த நடுவுல இருக்கிற அந்த மேடையிலேயே அது பூப்பு நன்னீராட்டு விழாவோ திருமணமோ வளகாப்போ எல்லாம் அதுலயே முடிஞ்சிடும். அப்படித்தானே அந்த காலத்துல? மண்டபம் கிடையாது. அப்படித்தானுங்க சார், வீட்லயே அந்த மாதிரி அது அந்த மணமேடை வச்ச மாதிரியே தானுங்க வீட்டு அமைப்பே அப்படிதான். அதுலதான் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. இப்ப மண்டபம்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம போறோம். இப்ப வந்து இந்த கேட்டரிங் மாதிரி இந்த மேரேஜ் இது மாதிரி ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வச்சுக்கலாம், வெட்டிங் ஃபெசிலிட்டேட்டர். அவங்க கிட்ட பொறுப்பை படிச்சுட்டா என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய மகன் கல்யாணம் நடந்துச்சு பவானி குமாரபாளையத்துல. அவன் பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தி மாதிரி நடந்துக்கலாம், மாப்பிள்ளையோட அப்பா மாதிரி நடந்துக்கலாம். அவன் பாத்து ஏன்னா அத்தனையும் பொறுப்பும் அந்த இதுல விட்டாச்சு. நான் எப்படி கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும் அதே மாதிரிதான் அவன். புரியுதுங்களா? அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த ஃபேக்டரி ஆஃப் தாட்ஸ், இப்ப நம்ம கல்யாணம் எல்லாம் எடுத்து போட்டு செய்யணுங்கிறது யார்கிட்டயும் பொறுப்பை படிச்சுட்டு நம்ம கையை வீசுற மாதிரி. நம்ம ஒரு நிமிஷம்
சொல்லுங்க வசந்தம்மா. சார் இதுக்கு ரிலேட்டடா அந்த பேசஸ் ஆஃப் யோகா எல்லாம் இருக்கு இல்லையா, இன் பர்டிகுலர் மோர் ரைட்ஸ் ஆன் யோகா, அதுல எல்லாம் நிறைய சொல்றாங்க. நம்மளுடைய அந்த சாதாரண நிகழ்ச்சி எல்லாம் வைட்டல் நம்மள இந்த பக்கம் இழுக்கும். பட் வென் யூ வாண்ட் டு ஓவர் கம், அது நம்ம சிந்தசிஸ்லயும் வந்தது. ஃபர்ஸ்ட் டிட்டாச் யுவர் செல்ஃப், அது அந்த வைட்டல் செயல்பாடு நம்மளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு. அண்ட் திஸ் வில் டேக் அ லாங் டைம்னு வருது இல்லையா. இப்ப இன்னொன்னு, இப்ப புவனேஸ்வரமா நீங்க இந்த கப்பல் கடல் எல்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையா, சார் அதுக்கு நேர் எதிரா எங்க அம்மா வசந்தம்மா சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது முன்னே சொல்லியிருக்கலாம். ரொம்ப நான் இப்ப எப்படி நீங்க இதை ரசிச்சீங்களோ அது மாதிரி நான் ரசிச்ச ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு தீய எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வருதோம். வந்த உடனே நம்ம வந்து துடிச்சு போறோம், இது எப்படி இந்த மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பெல்லாம் நமக்குள்ள வருது. அப்ப சுயரவிந்தர் ரொம்ப அழகான ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. அதாவது எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகள், இந்த கடல் பறவைகளோ ஏதோ பறவைகள் வந்து வானத்தை நம்ம தலையை பார்க்க ஒரு 100 பறந்து போகுது. ஆனா பறந்து போன கூட வானத்துல ஏதாவது அடையாளம் இருக்குமோ, போனேன்னு போயின்னு. அதே ஒரு ஜெட் பிளேன் போனா ஆமா, அதுல ஒரு கோடு மாதிரி போக வந்துட்டு இருக்கும். சின்னதா முதல்ல நல்லா சன்னமா இருக்கும், அப்புறம் மேகம் மாதிரி கொஞ்சம் அகற்று கிளம்பு போன அடையாளம். அப்போ ஸ்ரீ அரவிந்தர் அதை என்ன சொல்றாருன்னா, எப்படி அந்த பறவைகள் போன பிறகு எந்த அடையாளமும் இல்லையோ, அதே போல இந்த தீய எண்ணங்கள் உன்னிடம் வெளியிலிருந்து வந்தன, இப்ப அதை கடந்து விட்டனா அதை பத்தி நீ கவலைப்படாதே, ஒரு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் சொல்லி குறுகுறுக்காதே அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு எடுத்து நீ கடல்ல இருந்து வானத்துக்கு போன கதை அது. நல்லா இருக்கா இல்லையா? இதுவும் அதுவும் ஒரே மாதிரி. ரொம்ப எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தின்னு சொல்லும் போது நம்ம மனசுல நான் நினைக்கிற அந்த எண்ணங்கள் வந்து தீயதா இருந்தா அதனுடைய வலிமை, அதனுடைய எஃபெக்ட், அதோட இது இருக்கதானதான் சார். இது நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா அதான் நான் தூய்மை ஆயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. நம்ம நேற்றெல்லாம் பார்த்தோம்னா பியூரிட்டி, ஹைட், ரேஞ்ச் இதெல்லாம் பார்த்தா பார்த்தீங்களா, ஹார்மனி, ஒரு பாசிட்டிவ் திங்ஸா பார்த்தோமே. அந்த நிலை போறவங்களுக்கு இப்படி ஒரு தீய எண்ணம் வந்துச்சுருக்காங்க. இப்ப துரியோதனா இருக்கான்னா ஒரு நல்ல பூரா கெட்ட எண்ணம்னு சொல்லலாம். யுதிஷ்டனா நான் இருக்கேன், அப்ப எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, அது அந்த எண்ணம் பாசிங் கிளவுட் இங்கிலீஷ்ல சொல்ல வந்து போனவை, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அது தாக்கம் இருக்காதுங்கிறது தான் பாயிண்ட். இப்ப நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களா, நீங்க சொல்றது ஜெட் லைன் போற விஷயம், அதோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும் கெட்ட எண்ணம். ஆனா பறவைகள் போனா சிறு அடையாளமும் இருக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க அந்த ஜெட்லயே மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பறவை போன அடையாளம் இல்லாத நிலை உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்ப விளங்குது சரிங்களா? நன்றி சார். ரொம்ப ரொம்ப நான் ஆரம்பத்துல நான் சொல்றது 30 வருஷம் ஆயிருக்கும். இப்ப நான் வந்து ஆரம்பத்துல சின்ன புக்குன்னு சொல்லி பேசிஸ் ஆஃப் யோகா படிச்சதுல அந்த மனதில் பதிந்த ஒரு உண்மை, ரொம்ப பிடிச்ச உண்மை. யாரு இந்த மாதிரி சொல்ல, நீங்க இப்ப ரசிச்சீங்க பாருங்க, கப்பல், விசா, எம்பார்கோ. இப்போ சரி, இப்போ அந்த கப்பல் மூழ்கிடுச்சு, அடுத்த நிலைக்கு போனோம். ஆஃப்டர் அ லாங் வேக்கன்ட் பாஸ் another appeared, another ship appeared, and others one by one suddenly emerged, minds unexpected visitors from the unseen like far off sails upon a lonely sea. இந்த 4 வரிகள், இது ஒரு தனி வரிகள். அப்போ வந்து கப்பல் ஒரு வந்துச்சு, மூழ்கி அடிக்கப்பட்டுருச்சு, அப்ப ரொம்ப அமைதியா இருக்கு. அப்போ வேக்கன் ஆஃப்டர், அது சாதாரண லாங். அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஆஹா நம்ம என்ன மட்டும் இப்போ பிரியாமா கேட்டாங்க, நமக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு கேட்டாங்கல்ல. அப்போ நடக்கலையோ நடந்துருச்சுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு லாங் பாஸ் இருக்கும், அது வேக்கன் பாஸ் ஆகும். அப்ப எந்தவித கப்பலும் வரல, எதுவும் வரல. நம்ம 2020, 19, 20, 21 எல்லாம் பார்த்தோமே, அந்த மாதிரி ஒன்றுமற்ற ஒரு நிலை. another appeared, another ship appeared, and others. இப்ப அங்க ஒரு ஷிப் தான் இருந்துச்சு, நல்லா கவனிங்க. இப்ப வந்து முதல்ல சொல்ல ஏ ஷிப் நியரிங் போர்ட் தான் இருக்கு. அப்ப அங்க வந்து as smoothly glides a shipனு ஒரு ஷிப் தான் அவங்க சொன்னாங்க. அந்த ஷிப் ரொம்ப நம்பிக்கையோட வந்து அடி வாங்கி மூழ்கிடுச்சு. இப்ப என்னன்னா another one appeared, அந்த ஒன் அங்க இல்லை, another one தான். அப்புறம் others one by one, அப்போ
ஒன்றன் பின்னால் ஒன்றாக மிக அதிகமான இப்ப புவனேஸ்வரி நம்ம சொன்னீங்கல்ல, நம்ம இப்ப காது குத்து கேட்டாலும் எண்ணங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, 1000 வாசல் இதயம் இங்கதான் வருது. அப்போ after a long vacant pause, another appeared and others one by one suddenly திடீர்னு எங்கிருந்தோ வெளிப்பட ஆரம்பிச்சு. எங்க இருக்கு? மைண்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ், அந்த மனதின் எதிர்பாராத விருந்தாளிகள் சொல்லலாம், வந்தவர்கள் சொல்லலாம். எங்க இருந்து வராங்க? ஃப்ரம் தி அன்சீன், எங்க இருந்து வராங்களே தெரியாத இருந்து வராங்க. யூ வேற கேபிட்டல் போட்டார். அது எப்படி இருக்கு? லைக் ஃபார் ஆஃப் சேல்ஸ் அப்ப ஒன்லி சி. அப்ப இந்த கடல், தனிப்படுத்தப்பட்ட கடல், அங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்த செயல்னா, இப்ப இந்த இடத்துல இருந்து கப்பல்ங்கிற பொருள் வருது, ஞாபகம் வச்சுங்க. அது இந்த இடத்துல வந்து இந்த சேல்ஸ் ஆஃப் ஷிப் ஆர் போட், அப்படிதான் இந்த ஷிப் போட்டுன்னே சொல்லலாம். சரிங்களா? செயிலிங் வெசல், இதுதான் கரெக்டான பொருள். செயலுங்கிற வார்த்தை இருக்கு, அது வச்சிருக்க பாருங்க, செயல். அது செயல்ங்கிறதுக்கு வந்து ப்ளூ கலர்ல எனக்கு ஹைலைட் பண்ணது, நிறைய மீனிங் போட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த இதுதான் வருது, கப்பல் அப்படிங்கிற பொருள் தான் வருது. அங்க போனோன்னு புரிச்சு போடுறது. ஓகே, நாட்டிக்கல் அப்படிங்கிறது அந்த பூரா அந்த இதுதான். ஓகே, செயிலிங் வெசல். வெசல் அப்படின்னாலே இந்த இடத்துல பாத்திரம் பொருள்ல கப்பல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அப்போ செயிலும் வரலாம், செயில்ஸ்னு வரலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, லைக் ஃபார் ஆஃப் சேல்ஸ், ரொம்ப தூரத்துல இருந்து வந்த கப்பல். அப்ப நான் ஒன்லி சி, அப்போ ஒரு தனிப்படுத்த கடலில் எங்கிருந்தோ வந்த எதிர்பாராத விருந்தாளிகள் போல் தெரியாத இடத்தில் காண முடியாதிலிருந்து. இந்த ஒரு பாட்டு எல்லாம் மலையாள பாட்டு அந்த காலத்துல யாரும் கேட்டிருப்பாங்க, கடலில் இருக்கிற போனோரே காணா பொண்ணின்னு போனோரேன்னு. இந்த காணா பொண்ணுன்னா கண்ணால் காண முடியாத பொண்ணு, காணா, அதாவது கண்ணால பார்க்க முடியாத தங்கத்துக்காக போனவங்களே. கடலின் அக்கறை போனோரே காணா பொண்ணின்னு போனோரே போய் வரும்போது எந்த கொண்டு வரும் அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். அந்த மாதிரி இது அன்சீன்னா காணா பொருள். இந்த காணா பொருளை வந்து இந்த தனி கடல்ல ரொம்ப தூரத்துல இருந்து எதிர்பாராத விருந்தாளிக்கு போல் மைண்ட் அது வந்து கப்பல்கள் வருகின்றன இங்க அப்படி நிறுத்தி வைக்கிறார். அப்புறம் திருப்பி அவர் ஒரு நமக்கு நம்பிக்கை ஒரு மாதிரி சொல்றாங்க, இந்த கப்பல் மூழ்குனா நம்ம கண்ணத்துல கை வைக்கும்போது சந்தோஷப்படுவோம். ஏன்னா அந்த கப்பல் எல்லாம் எண்ணங்களற்ற நிலை இருந்தாலும் ஆன்மீகத்தில் நமக்கு வளர்ச்சி. But soon that commerce failed. None reached the mind's coast. அப்போ அந்த இடத்துல காமர்ஸ்னு நம்ம பொதுவா வியாபாரம் அப்படிங்கிற பொருள் எல்லாம் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அங்க இந்த காமர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த பண்ட மாற்றங்கள் அந்த மாதிரி பொருள் தான் வரும். அந்த கப்பல் வர்றது வந்து தோல்வி விட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அது பார்ப்ப என்னென்ன வார்த்தை இருக்கு. அந்த காமர்ஸ்னால மெர்ச்சன்டைஸ்ங்கிற பொருள் இருக்கு. The activity of embracing all forms of the purchase and sale of goods and service. அப்போ வந்து அப்போ அந்த வியாபாரம் என்பது தோல்வியுற்றது அப்படின்னு சொல்றாங்க. பட் சூன் தட் காமர்ஸ் ஃபெயில். அப்ப அந்த கப்பல் வரவிடாம தோல்வியுற்றது. நன்னா ஒன் பை ஒன் சொன்னாங்க. முதல்ல அனதர் அப்பியர், ஒன் பை ஒன் சடன்லி எமர்ஜ். அந்த அதுல இருக்கக்கூடிய நன் 10,000 எவ்வளவு வந்தாலும் நன் ரீச் மைண்ட்ஸ் கோஸ்ட். அப்ப மனதின் கரையில் எதுவும் அடையவில்லை. அப்ப என்ன ஆகும்? தென் ஆல் grew still. அப்ப எல்லாம் வந்து அமைதியாச்சு. nothing moved anymore. எதுவும் அசையவில்லை, எதுவும் இயங்கவில்லை. அப்ப அதை எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகான சொற்களை நிறைவு செய்கிறார். immobile, self-wrapped, timeless, solitary. A silent spirit pervaded silent space. Immobile, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இயங்காமல் இருக்குது, சலனம் இல்லாமல் இருக்குது. செல்ஃப் ராப்ட் அப்படின்னா தனக்குள்ளேயே ஒதுங்கி இருக்கு. ராப் பண்றது அப்படின்னா ஒடுங்குது. இப்ப தன்னைத்தானே அப்படி ஒடுங்கி இருக்கு செல்ஃப் ராப். எப்படி ஒரு கர்ப்பத்துல ஒரு குழந்தை எப்படி வளைஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி செல்ஃப் ராப். டைம்லெஸ், காலம் கடந்த நிலம். சாலிட்டரி, தனிமையா இருக்கும். அப்போதான் அந்த மைண்ட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ சைலண்ட் ஸ்பிரிட் பெர்வேடட் அப்படின்னா அப்படி பரவுது, சைலண்ட் ஸ்பேஸ். அப்போ
சைலன்ஸ் ஸ்பேஸ், இந்த சிதம்பரம் சொல்லக்கூடிய சித்துன்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ், இந்த பொன்னம்பலம் இது வேணாம் வச்சுக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல ஒரு அமைதியான ஆன்மா அப்படியே பரவி, அது நீங்க கற்பனை செய்தால் பிரியமா நீங்கெல்லாம் இந்த இதை வந்து அனுபவிக்கலாம், கண்டிப்பா அனுபவிக்கலாம். புரியுதா பிரியமா? சரி சரி சரி. இப்ப இதை நீங்க கற்பனை செய்தாலே இந்த வார்த்தைகளை திருப்பி 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 படிச்சுட்டா கண்டிப்பா நமக்கு சொல்லுங்க பிரியமா. சார் இவரு ரொம்ப அழகா அதை வந்து அட்யூன் பண்றாரு சார். நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இது மைண்டு பீப்பின்னு பின்னாடி ஹார்ன் அடிச்சு கத்துறது. ஏமா கோயம்பேடு மார்க்கெட் இறங்கு, அந்த மாதிரி ஒரு அந்த என் கண்மணி பாட்டுல வருமே அந்த. ஆனா அது அவர் அப்படியே ஒரு போர்ட்டுக்கு கொண்டு போய் அங்க ஒரு அமைதி இருக்கும். கப்பல் வந்து ஹார்ன் அடிக்கும், ஆனா இறைச்சல் இருக்காது, முந்தி அடிச்சு போகணுன்ற வேகம் இருக்காது. அந்த காமுக்கு ஃபர்ஸ்ட் நம்மள அட்யூன் பண்ணிடுறாரு சார், முடிக்கிறாரு. அப்புறம் பிராக்டிஸ் ஷீட் மாதிரி அதை கொடுக்குறாரு சார். சூப்பர் சார். அது ஒரு பக்கம். இன்னொன்னு யோசிங்க, நீங்க சொன்ன கோயம்பேடுல ஒரு வண்டியும் வரலன்னு வச்சுப்போம், அமைதியா தான் இருக்கும் அந்த இடமே. ஆனா கடல்ல என்னன்னா அலை அடிச்சு அலையோட ஓசை இருக்கும், அலையோசைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா சார் ஆமா சார். அப்ப அதை நீங்க கவனிக்கணும். ஒண்ணுமே லண்டல அலையாத அடிச்சிருக்கு, அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும். துறைமுகத்துல அலை இருக்காது சார். என்னமா? துறைமுகத்துல அலை இருக்காதுல்ல சார். அதுக்குதான் ஒரு வார்த்தை தென் ஆல் க்ரூ ஸ்டில்ங்கிற வார்த்தை எல்லாம் அந்த சூட்சுமத்தை போடுறாரு. அலையற்ற ஒரு நிலை, கப்பல் வராத ஒரு நிலை, அலையும் இல்லாமல். நான் வந்து அந்த மும்பை மேல ஃபிளைட்ல போகும்போது கீழே பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஏரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது உண்மையா கடல், அரபிக்கடல். எனக்கு ரொம்ப அமைதியா இருந்திருக்கு, நான் ஏரின்னு தான் நினைச்சேன். புரியுதுங்களா? அப்போ தென் ஆல் க்ரூ ஸ்டில், நத்திங் மூவ்ட் எனிமோர், இம்மொபைல், செல்ஃப் டேப், timeless, solitary, a silent spirit pervaded silent space. இதுதான் நம்ம வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி 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 அப்படியே உணர தொடங்கினா அந்த அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் விளக்கம் சொல்லிட்டேன். இப்ப அந்த வரிகளை ஸ்ரத்தாவனுடைய விளக்கத்தை நான் படிக்கிறேன், சரிங்களா? அவர் என்னென்ன வார்த்தைகள், அதாவது நான் சொன்னது தமிழ்ல சொன்னது அவங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லியிருக்காங்க பார்ப்போம். வந்து as smoothly, ஓகே, இந்த வரிகளை பார்ப்போம். as smoothly glides the ship nearing its port வரிகளுக்கு உண்டான விளக்கம், சதாவானமான விளக்கம். that thought approaches the silent city of Savitri's brain like a ship nearing its port, gliding smoothly on a calm sea. அப்ப சீயும் காமா இருக்குன்னு. அப்ப இதே புயல் வந்த ஒரு கடலா இருந்ததுன்னா கிளைடிங் ஸ்மூத்லிங் வாய்ப்பே இல்லை. இப்ப அங்கேயும் ஒரு குறிப்பு இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. It does not know that there is a blockade, that there is an embargo. அப்ப அதுக்கு சொல்றாங்க, if there is an embargo, no ships are allowed to come into the port, and on the land there will be a blockade of guns to prevent any vessels from entering the harbor. தப்பித்தவரை கப்பல் வந்தா சுட்டி கீழே தள்ளி விடுவாங்க. அப்புறம் this thought ship, the ஷிப்புக்கே எண்ணெய் கப்பல் போட்டது. எண்ணெய்னா எண்ணெய் கப்பல்ல எண்ணம், நினைவு எண்ணெய் கப்பல், does not know about the embargo and blockade. That's how Savitri has established to prevent thoughts from entering her. அப்போ சாவித்ரி வந்து அந்த எம்பார்கோல அவங்க தான் பண்ணியிருக்காங்க. It is quite sure that it will be able to enter. All its papers are in order. அதாவது முறைப்படி வந்தா அந்த பேப்பர் எல்லாம் சரியா இருக்கு, விசா பாஸ்போர்ட் எல்லாமே சரியா இருக்கு. It has the official seal of on its visa, so it approaches. It's accustomed and expectant key. The key pronounced as key, அவங்க எழுதியே போட்டுருக்காங்க, KEY கீழே போட்டுருக்காங்க, is the landing place where ships can anchor and tie up. அப்போ வந்து நங்கூரத்தை பார்த்து கட்டி இருக்குவாங்க. That ship has its usual position, its accustomed place, always waiting for it to come there. அந்த கப்பல்லாம் அங்கதான் வரும். But as it approaches, it meets the barring will that Savitri has put there. அப்போ வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை போட்டுருக்காங்க. அப்புறம் dedicating everything to God's calm. அப்ப எல்லாத்தையும் இறைவனின் அமைதிக்கு அர்ப்பணித்து விட்டார். The thought ship comes and feels the blow of force, and it cannot pass. It sinks like a ship into the sea.
கடல்ல மூழ்கும் கப்பலாக அந்த எண்ணம் மூழ்கி போகிறது. After a long vacant pause, another appeared, and others, one by one, suddenly emerged, minds unexpected visitors from the unseen, like far-off sails upon the lonely sea, upon a lonely sea. One thought ship has been bought and sinks. Even our model. Then after a long vacant pause, another one comes, and then others appear one by one. These are mind's unexpected visitors coming from the unseen, beyond the limits of awareness. They come like far-off sails upon a lonely sea. But these are not just ordinary thoughts. These are special ideas coming from some far and unknown source. But soon that commerce failed, none reached mind's coast, then all grew still. Nothing moved anymore, immobile, self-wrapped. A silent spirit pervaded silent space. Okay, இந்த 4 வரிகள் தான் இப்ப பார்த்தோம். அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் சொல்றாங்க. இதோட அந்த செக்ஷனே முடியுது. இதை நம்ம படிச்சா 6:40 படிச்சு முடிக்க முடியும். After a few of them have sunk, they stop coming. Soon that commerce failed. None of them reaches this coast of mind, this particular port any longer. இந்த இதுல இனிமே எண்ணங்களே வரல. Then in Savitri, everything grows still. எல்லாமே nothing moved anymore. எதுவும் நகரவில்லை. Immobile, unmoving, self-wrapped, deeply absorbed within itself. அதான் ஒடுங்கி இருத்தல். Timeless, beyond time, solitary, unaccompanied by all alone. The silent spirit pervaded silent space. This is what Savitri's consciousness has become, a silent spirit pervading or spreading through silent space. இப்ப இதை முடிச்சுட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. அதை மெதுவா படிக்கிறேன். What we have seen reading in this section is based on Sri Aurobindo's own experience. It corresponds to what he referred to as his first major spiritual experience. Sometimes he called it my nirvana experience, and sometimes the experience of the silent Brahman. Brahman is the supreme reality. It expresses itself both a silent and a dynamic form. The experience of the silent Brahman came to him in January 1908, when he was right in the midst of his most dynamic, politically active period. Traveling around the country and giving political speeches, he had just been attending a very significant section of the Indian National Congress in Surat. அப்ப இது உங்களுக்கு தெரியும், அரசியல்ல ரொம்ப கொந்தளிக்கிற காலத்துல இந்த அமைதி அவருக்கு வந்துருக்குன்னு சொல்றாங்க. He took a few days off to return to the city of Baroda. சூரத்ல இருந்து பரோடா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவரால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறாரு. லீவ் எடுத்த மாதிரின்னு சொல்லிக்கலாம். He took few days off, returned to Baroda, the city where he had lived for 13 years. He went there with a special purpose to meet a yogi he had heard about from his youngest brother, Baran. He wanted to meet the yogi because he had become aware several years before that there is a power in the traditional Indian yoga. He had been brought up in England. He was an atheist. He was a materialist, and he was determined to bring about the freedom of his country. When he had an experience which revealed to him that there is a great power in the yoga tradition of India, he said, I need that power for the independence movement, for the nationalist movement. So he started practicing pranayama, which he learned from a friend of his. He later said that he experienced some interesting results, but after 4 years, he had not achieved the results he was hoping for. His brother Baran told him about the Maharashtrian yogi called Vishnu Bhaskar Lele, and it was arranged that Sri Aurobindo should meet him after the Surat Congress. When they met, Sri Aurobindo told Lele, I do not want liberation and moksha and silence and all that. What I want is divine power for the work. And interestingly enough, Lele replied, அப்ப இவங்க வந்து ஸ்ரீ அரவிந்த் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மோட்சத்துக்காகவோ விடுதலைக்காகவோ முக்திக்காகவோ மௌனத்துக்காக வேண்டாம், உங்களுடைய வேலைக்கு இறைவனுடைய சக்தி தேவைப்படுகிறார்.
லேலே என்ன சொல்றாங்கன்னா, இட் ஷுட் பி ஈஸி ஃபார் யூ ஆஸ் யூ ஆர் அ குவைட். நீங்க ஒரு கவிஞனாக இருப்பதால் அது உங்களுக்கு எளிமையாக இருக்குன்னு சொல்றாங்க. I do not know what Lele meant, but that is what he said. There, they were given a room in a friend's house where they would not be disturbed. They spent 3 days there. Sri Aurobindo recounts that Lele told him, when you sit in meditation, see the thoughts coming. The couple were in the opposite. And before they enter your mind, stop them. Sri Aurobindo says that this was a completely new idea to him. He did not question it. He just did as he was told. He later said that within 1 day he had the principle, and within 3 days he experienced this complete silencing. The silent spirit pervaded silent space. This seems to imply that in his earlier practice of meditation, Sri Aurobindo had already gone through the process of observing the many births of thought. And how thoughts are made and had achieved a high degree of thought control. So that when Lele told him, see the thoughts approaching the mind and stop them before they enter, he was able to do it. The result was the experience of the silent Brahman, which will be described further in next section. So, மணி கரெக்டா 6:37, இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு. இதை நம்ம பார்ப்போம். இப்ப நான் படிச்சது ஓரளவு ஒரு கடினமான சொற்கள் எல்லாம் அதுல இல்ல. சதாவன் அம்மாவோட விளக்கம், அது நம்ம எந்த புக்கை படிச்சுட்டு இருக்கோமோ அதோட இன்னொரு பார்வையா பார்த்தோம். அப்புறம் she sees the thought, Sheena Savitri coming from outside, maintains an insistence on silence, and soon the thoughts stop coming. As Sri Aurobindo says of his own experience, he was able to establish complete silence of the mind, attaining to the experience of silent Brahman. The subsequent steps of the experience, Sri Aurobindo has outlined in another letter. இதுல எவ்வளவு இருக்குன்னா 4, 5, 6, 7 இருக்கு. இதை நம்ம அடுத்த ஞாயிறு நம்ம இதை பார்ப்போம். ஏன்னா அது ஒவ்வொன்றா விளக்கும் போது 7 சேர்ந்து பார்க்கறதுக்காக இதோட நிறைவு செய்யணும். ஆனா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இது தாராளமா சொல்லணும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. கரெக்டா 6:40 நம்ம முடிப்போம். பாக்கியலட்சுமி சொல்லுங்கம்மா. சார் அந்த முதல்ல அந்த லைன் படிச்சீங்கல்லங்க. ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. இதுலங்க சார், this accustomed and expectant QUAY அது என்னன்னு எப்படி சொன்னீங்க சார்? அது கீ. நீங்க ஒருவேளை தாமதமா வந்தீங்களா சார் இப்படி கேக்குறதுக்கு? இல்லைங்க சார், நான் அப்பவே வந்துட்டேன். அதனாலதான் எனக்கு கீயாங்கிறதா எனக்கு காதுல விழுகலைங்க சார். அது இப்போ இருந்தேன், மறுபடியும் அதுக்குத்தான் இன்னொரு தடவை கேட்டுக்கலான்னு கேட்டேங்க சார். நீங்க சொன்னீங்க சார். இல்ல ஏன்னா நானு நீங்க இதைத்தானே நான் இப்ப ஹைலைட் பண்ணிருக்கிறது தானே. ஆமாங்க சார். அப்ப நான் பிரெஞ்சு உச்சரிப்பு தப்பா முதல்ல உச்சரித்தேன். கே, ஏன்னா பிரெஞ்சுல கே தான் சொல்லுவாங்க. ஆனா அது கீ அப்படின்னு சொல்லணும். KEY சாவிக்கு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? உச்சரிப்பு கீ. அது துறைமுகத்துல நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் நிக்கிற மாதிரி, பஸ்ல பிளாட்ஃபார்ம்ல அந்தந்த ஊர் பஸ் நிக்கிற மாதிரி, கப்பல் துறைமுகத்துல ஒவ்வொரு கப்பல் அது ஒரு தளத்துல நிக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப அது பேர் கீ அப்படின்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் இஸ் அக்கஸ்டம்ட் கீ அண்ட் எக்ஸ்பெக்டன்ட் கீனா, இந்த கப்பல் இப்ப அது சிங்கப்பூர்ல இருந்து வர கப்பல் இங்கதான் வரும், அது இங்கதான் பழக்கமா இருக்கு, இதுலதான் நிறுத்திருக்காங்க, இந்த இடத்துல எதிர்பார்ப்பாங்கிறது டுவர்ட்ஸ் இட்ஸ் அக்கஸ்டம் அண்ட் எக்ஸ்பெக்டட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்னாச்சு, தடுக்கிற சாவித்திரியோட எண்ணம் பாரிங் வில்லா இருக்கு, அது நோ ஃபோர்ஸ், அது கப்பல் வரவே வேணாம்னு சொல்லிட்டு அதை அடிச்சு மூழ்கி அடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை. புரியுதுங்களா? புரியுதுங்களாமா? இல்ல சந்தேகம்னா இன்னொரு கேளுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். முதல்ல சொன்னப்பவே இதாச்சுங்க சார், எதுக்கும் ஒரு தடவை கேட்கலான்னு அதான் கேட்டேங்க சார். நன்றி. ஒருவேளை பேச்சுல என்ன பிரேக் இருந்தாலும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நன்றி. இப்ப நம்ம அந்த 2 நிமிஷம் எதுக்கு போயிடுவோம். கரெக்டா இதாயிடுச்சு.
ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைச்சேன், அதனால ரெக்கார்டிங் கூட நிறுத்தாம வச்சிருந்தேன். பஸ்னாமா கூட ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. விஷயம் என்னன்னா, கப்பல்ல ஏன் சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதுல சில விஷயங்கள் இந்த 2 நிமிஷம் அமைதியின் போது வந்துச்சு. என்னன்னு சொன்னா, அந்த கப்பல்ல சரக்குகள் இருக்கு அப்படிங்கும் போது சரக்குகள் எதற்கு சமமானதுன்னா எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கலாம், நல்ல கருத்துருவாக்கமா இருக்கலாம், தீய எண்ணங்களா இருக்கலாம், கெட்ட கருத்துங்களா இருக்கலாம். அப்போ எல்லாமே அது விஷயம் இருக்கு. அதனாலதான் தாட்ஸ் ஐடியாஸ் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட். ஆனா நம்ம இப்ப வந்து அமைதியா இருக்கும்போது எந்த கப்பலும் நமக்கு வேண்டாங்கிற எண்ணம் வரும். ஏன்னா நம்ம கப்பல் பொருள் அப்படிங்கும்போது பொருள் சேதமானது யாருமே நம்ம விரும்ப மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா ஆன்மீகத்துக்கு அடிப்படை அந்த இதுதான். அதுக்கு இந்த வரி அடோரேஷன் மதர் இதுல 2வது பக்கத்துல கடைசிக்கு முந்தின வரிதான் இன் அப்சல்யூட் சைலன்ஸ் ஸ்லீப்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் அப்படின்னு ஒரு எபிகிராம் இருக்கும். அந்த முழுமையான மௌனத்தில் தான் முழுமையான ஆற்றல் இருக்கிறது, பூரணமான ஆற்றல், பூரணமான சக்தி இருக்கிறது. அதையும் நீங்க படிச்சிருங்க. அது இப்ப நான் உங்களை அது இப்பதான் அந்த 2 நிமிஷம் அமைதியா இருக்கும்போது அந்த மாதிரி தோணுச்சு. நன்றி. நம்ம நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி.